அடுத்ததாக வணிக வரி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் மாநில மையத்தின் அறைகூவலுக்கு இணங்க நிலுவை கோரிக்கைக்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் அவர்களே, அதை போக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழமை சங்க நிர்வாகிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் அருமையான போராட்டக்கள வாழ்த்துக்களை நீங்க உறுத்தாக்கி இந்த கோரிக்கைகளை பார்க்கணும் அப்படின்னா, இனிமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேப் ரெக்கார்டர்ல எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சங்கத்தோட ஆர்ப்பாட்டத்துக்கும் போய் அதை அப்படி போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா முன்னாடி எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு துறை சங்கத்திற்கும் அந்த துறை சங்க சார்பாக அவங்க துறை சார்ந்த கோரிக்கைகள்னு இருக்கும். இப்ப அப்படியே இல்ல, எல்லா துறைக்கும் இதே பிரச்சனை தான். நெடுஞ்சாலைத்துறையில என்ன பிரச்சனை இருக்கோ இதேதான் வணிகவரித்துறை. வணிகவரித்துறையில என்ன இருக்கோ அதேதான் கூட்டுறவுத்துறை. சனிக்கிழமை நமக்கு விடுமுறை அப்படிங்கறதே இல்லாம பணினால மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. எப்படின்னா உயர் அலுவலர்களுக்கு வீடியோ கான்பரன்ஸ் சனிக்கிழமை தான் வீடியோ கான்பரன்ஸ் எல்லா நாளும். சனிக்கிழமை அவங்க வீடியோ கான்பரன்ஸ்ல உட்கார்ந்தா நம்மளும் போய் ஆபீஸ்ல உட்கார்ந்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அது மேண்டேட்டரி ஆக்கிக்கிட்டே வராங்க. நமக்கு தெரியாம, அதாவது ஒரு சிஓஓ இல்ல ஒரு சர்க்குலரோ விட்டு அறிவிக்கப்படாத வேலைனால அதை மாத்திட்டாங்க. நீ அறிவிச்சாதானே நீ அதுக்கு போராட்டம் போவாச்சு, அறிவிக்காமயே அதை ஒரு வேலைனால மாத்தினாங்க. அப்புறம் இதுல ரெக்கார்ட்ல போட்டு போட்டு பதிவு எழுத்தர் பணியிடத்தை வேண்டும் என்ற அனைத்து துறையிலும் அதை காவு வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பதிவு எழுத்தர் மணிவரித்துறையிலும் அதை நிரப்புறதா இல்ல. ஒரு அலுவலகத்துக்கு ஒரு பதிவு எழுத்தர் அப்படின்னு இருந்தத ஒரு கட்டிடத்துக்கு ஒரு பதிவு எழுத்தர் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. வருங்காலத்துல அதையுமே குறைச்சு அதை அவுட் சோர்சிங்ல மல்டி டாஸ்கிங் அசிஸ்டண்டா மாத்தி வெளியில விடுற மாதிரியான ஒரு பிளான்ல தான் இந்த கவர்மெண்ட்டும் இருக்கு. அடுத்தால ரீஆர்கனைசேஷன் ஏற்கனவே 2010 ஒரு ரீஆர்கனைசேஷன் முடிஞ்சு இப்ப அடுத்தால ஒரு ரீஆர்கனைசேஷன் இல்லாத துறையே இல்லை. 13,000 பேரு கேடர் சென்று இருந்து 11,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த மணிவரித்துறையில இன்னைக்கு 6,500 பேர் தான் இருக்கிறோம். அதாவது 13,000 6,000 அப்படியே பாதி ஆக்கிட்டாங்க. 6,500 பேர் தான் இன்னைக்கு பணியில இருக்கிறோம். தொடர்ச்சியா ஒவ்வொரு துறையிலையும் இதை கொண்டு வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க போயிருந்தோம். போன வெள்ளிக்கிழமை போயிருந்தோம், கோட்ரஸ்க்கு போயிருந்தோம், அலுவல் நிமித்தமா போயிருந்து. அங்க பொறியாளர் சங்கருங்க பேர்ல ஒருத்தர். அவங்க சொன்னதெல்லாம் எப்படின்னா, 3,500 பேர் பணியாற்றி கொண்டிருந்த விஓசி கோட்ரஸ்ல இன்னைக்கு 150 பேர் தான் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். மத்த அவ்வளவு பேரையுமே ஒப்பந்த ஊழியர்களா மாத்தியாச்சு. வேலைகளுமே இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவுட்டர் ஹார்பர்னு சொல்லி ஆல்ரெடி 14 பேருக்கு இருக்கு, கூட 2 பேருக்கு கேட்கிறாங்க. இதை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட்டோட வேலை என்ன, எதுக்காக டோல்கேட் இருக்கு? இங்க உள்ள ரோட அவனே போட்டுட்டு அவனே மெயின்டைன் பண்ணிடுவான். அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அவனே வசூல் பண்ணிடுவான், எடுத்துக்கிடுவான் அப்படிங்கிற அதே கான்செப்ட் அந்த கப்பல்ல தான். கடல்களுக்கு 2 பர்த் அவங்க கட்டிட்டு அத கெட்ட போறது பிரைவேட், அதுல வசூல் பண்ணி அவனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு 12 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி தர வேண்டாம். 12 வருஷம் கழிச்சு 1% அதுல வரக்கூடிய அமௌண்ட்ல 1% கவர்மெண்ட் கொடுத்தா போதும். சரி, இந்த 7,000 கோடி ப்ராஜெக்ட், இந்த 7,000 கோடி இவனே சொந்த காசை போட்டுறானா? கிடையாது. இந்த 7,000 கோடிக்கும் ஏதாவது ஒரு பேங்க், ஒரு 4 பேங்க காவு கொடுத்துருவாங்க. நீ 2,000 கோடி கூட, நீ 2,000 கோடி கூட, நீ 2,000 கோடி கூட, நீங்க 1,000 கோடி, ஒரு 4 பேங்க காவு கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த கடனை 12 சொன்ன அந்த 12 வருஷம் கழிச்சு இவன் மஞ்சள் நோட்டீஸா கொடுத்துட்டு இவன் ஓடிடுவான். அது வரைக்கும் வசூல் பண்ண காசு இல்ல, அதை எடுத்துட்டு அவன் ஓடிடுவான். இந்த 12,000 கோடியா தள்ளுபடி பண்ணிடுவாங்க. இந்த 7,000 கோடி அப்ப 12,000 கோடியா மாறிடும். அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. தள்ளுபடி பண்ணாங்கன்னா அது யாரோட காசு? நம்ம செத்த பாங்கிட்டு எடுத்து கொடுத்த காசு தான். நம்ம வரி வசூல் பண்ணி வந்த காசை தான் அங்க தள்ளுபடி பண்ணி அதை முடிச்சுடுவாங்க. இது மாதிரியாக ஒன்றிய அரசாக இருந்தாலும்
இப்ப தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, அனைத்து பணியிடங்களையும் ஒப்பந்த அடிப்படையில ஊழியர்களுக்கு மாத்திட்டு மிச்சம் உள்ள எக்ஸிகியூட்டிவ் போஸ்ட்ல உள்ளதை மட்டும் பெர்மனன்ட் செக்டரா வச்சிருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படி ஒரு இடத்துக்கு போகணும் கவர்மெண்ட்? நமக்கு வேலை கொடுக்க கூடாது, பெர்மனன்ட் செக்டர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் அந்த பக்கம் போகணும் கவர்மெண்ட்? ஒப்பந்த ஊழியர்களுக்கு மாத்தணும் அப்படின்னு ஏன் கவர்மெண்ட் அப்படி போகுது? அதுக்கான காரணம் என்ன? ஒரு ஸ்கீமுக்கு ஒரு 10,000 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ல இவங்க துட்டு செய்ய முடியும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா கொடுக்கறதுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கக்கூடிய நிதியில இவங்களுக்காக என்ன செய்ய முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அந்த நிதிய அங்க உள்ளதை கட் பண்ணி வேற ஸ்கீம் பக்கமா திருப்பினாதான் இவன் அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவன் சில்லறை அடிக்க முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தோழர்களே, இந்த நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களுக்கும் நான் சார்ந்த வணிக வரித்துறை உங்களோட தோளோடு தோல் நிற்கும் என்று கூறி பேச வாய்ப்பு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.